சைக்கிள் பயணமோ மோட்டார் சைக்கிள் பயணமோ அதனால தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் 1985ஆம் ஆண்டுலேருந்து. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு வர ஒரு மகா கும்பமேளா இங்க பிரயாகராஜ் அலகாபாத்ல நடந்தது இல்லைங்களா? அது கூட அடியன் வந்து ஒரு 5100 கிலோமீட்டர் இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லயே வந்து சென்று வந்துள்ளேன். அப்படி அங்கிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் வந்து உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆவல் ஆசை. ஆனால் வந்து நேரடியாக எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது, கொஞ்சமா தான் இருக்கு. அதனால வந்து உங்க எல்லாருக்கும் வந்து இதை தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் அனைத்து விதமான காரியங்களும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிதான் வந்து இந்த தீர்த்தம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காட்சிக்கு. இதை பாருங்க, இது எல்லாமே வந்து நீங்க டைரக்டா போயிட்டு எடுத்துன்னு வர முடியாததுனால தான் அடியன் சென்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். இதுல நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஏற்கனவே போயிட்டு வந்திருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு அற்புதமான பலன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்த்துட்டு வந்தோம், ஆனா நம்ம போயிட்டு வந்தோமே அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஸோ இதோ மீண்டும் ஒரு முறை இங்க வந்து இந்த திருவேணி சிங்கம் தீர்த்தம் இருக்கு. அதனால சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மனக்குறைய இருந்தாலும் சரி, இந்த வேலை கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலர் முருகனுக்கு அரோகரா. நீங்க எப்படி வேணாலும் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து புகழ்ந்து நீங்க பாடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. உங்களுடைய காரியம் அனைத்துமே வெற்றி நடக்கும். உங்களுக்கு இருக்க அனைத்து பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாகும். அதனாலதான் வந்து இந்த காட்சி. முருகப்பெருமான் முருகவேல் உங்களை தேடி நாடி வந்திருக்குது. சந்தோஷம். இப்ப நேரா வந்து நம்ம காணொலி உள்ள போவோம். அற்புதமான காணொலி. இப்போ வந்து முதலாவதா நம்ம காதை பத்தி பார்ப்போம். அதுக்கு இயற்கை வழி மருந்துகளை பத்தி பார்ப்போம். 1, வேப்பிலை சாற்றில் சிறிது உப்பை கலந்து சூடாக்கி சில துளிகள் காதில் விட்டால் உள்ளே சென்ற எறும்பு அல்லது பூச்சி புகுந்தது இறங்கி வெளியே வந்துவிடும். 2வதாக, ஒரு பெரிய மிளகாய் வத்தலில் உள்ள விதைகளை நீக்கி 3-4 துளி நல்லெண்ணெயில் ஒரு கிராம்பை போட்டு சூடு செய்து அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் காது வலி நீங்கும். 3வதாக, தாழம்பூவை